துப்பாக்கி படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஸ்பெஷல். அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஏற்ற ஒரு படமாகவும், சிட்டியில் இருக்கிற கிளாஸ் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிற ரசிகர்களுக்கும் கவரக்கூடிய விதமாகவும், விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கூட சினிமா லவர்ஸ்க்கு கூட இந்த படம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் துப்பாக்கி. துப்பாக்கி வந்து இது வந்து ஒரு மாஸ் ஃபில்மு, அதே சமயத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சீன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இது வந்து விஜய் சாரோட படம்னு சொன்னால் விஜய் சாரோட ரெகுலர் ஃபில்ம் இல்லை, என்னோட படம்னு சொன்னால் படம் ஃபுல்லாக த்ரூட்டாக அந்த ஒரு பிரில்லியன்ஸு, ஒரு புது விஷயங்கள், புது தகவல் அது வந்து படத்தில் இருக்கும். அதனால் இது வந்து என்னுடைய இயக்கத்தில் விஜய் சாரோட படமாக இருக்கும். துப்பாக்கி வந்து அதாவது ஒரு டைரக்டர் எப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ தூரம் சினிமாவாக வருது அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு டைரக்டரோட ஜாப். ஒரு அந்த ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் அப்படின்றது வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவை எவ்வளோ தூரம் நம்ம டைரக்ஷனாக ஒரு ஸ்க்ரீனுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் துப்பாக்கி படம் நான் என்ன பேப்பரில் எழுதணும்னோ அதை நான் முழுசாக சினிமாவை ஆக்கிட்டேன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், 100% பண்ணியிருக்காரு விஜய் சார். வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் பாடி லாங்குவேஜ், வந்து நல்லா துருன்னு ஒரு கேரக்டர், பயங்கர இன்டெலிஜென்ட், அதே சமயத்தில் ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஒரு மிக்சடான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஜய் சார். கமர்ஷியல் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு இது. அதுவும் குறிப்பாக வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கள, அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு லிமிட்டேஷன் இல்லாமல் அவங்களுக்கு புதிய மாதிரி இருக்கணும், புது விஷயமா இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து விஜய் சாரோட ப்ரீவியஸ் ஃபிலிமில் இருந்து கண்டிப்பாக வித்தியாசப்படுத்திடும். ஹீரோவோட தீம் மியூசிக்னு இப்போ ஆடியோவில் வந்து ஒரு 3 நிமிஷம் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு படத்தில் முன்னாடியே போட்டு கொடுத்துட்டாரு ஷூட்டிங்க்கு முன்னாடியே. ஸோ நிறைய சீன்ஸை வந்து அந்த ஆர்டர் ப்ளே பண்ணி தான் நான் வந்து ஷூட்டிங்கே பண்ணேன். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோவோட தீம் 6 மினிட்ஸ் இருக்குது, அதில் நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி போடும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதனால் வந்து வில்லன் தீமு, ஹீரோவோட தீமு நிறைய மியூசிக் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. அதனால் இந்த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அவங்களுக்கு. இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தரப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு பயங்கர ரீச். இன்றைக்கி வந்து மீடியாங்கிறது வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகுது. அது ஏன் ஆனால் அது நேரடியாக ஒரு பர்சன்டேஜ் போய் சேருது. இப்போ வந்து ஒரு 5% பீப்புள் வந்து நேரடியாக ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் அந்த 5% ஆளுங்க வந்து மிச்சம் இருக்கிற ஒரு 80%, 95% அதை கொண்டு சேர்க்குறாங்க மெதுவாக. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இந்த இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு டெரஸில் ஒரு சீன் இருக்கும், ஒரு நைட் எஃபெக்டில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரோட பேசுகிற மாதிரி விஜய் சார் பேசுவார். அது வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4 வரியில் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கதை மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து அந்த கதை வந்து தன்னோட ஃப்ரெண்டு தன் கூட ஒர்க் பண்ண ஒருத்தனுக்கு நடந்தது வந்து அந்த கேரக்டர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப வந்து ஒரு ஒரு ஸ்லோ நரேஷனில் இருக்கணும், மெதுவாக பேசணும், ஆனால் அதை கேட்குற ஆடியன்ஸுக்கு பக்கம்னு இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ இது வந்து நைட்டு ஒரு மிட் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு
டிசம்பர் 30 2 நாளில் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து நைட் வந்து மொட்டை மாடியில் எடுத்தோம். பயங்கர குளிர். பட் இருந்தாலும் வந்து அந்த மிட் நைட் ஆகிடுச்சு. ஏன்னா சிட்டி ஃபுல்லாக லைட் ஆஃப் ஆகும் அந்த மிட் நைட். அப்போ தான் எடுக்க முடியும். டெரஸில் எடுத்தாலுமே சிட்டியில் வந்து தூரத்தில் மட்டும்தான் லைட் இருக்கணும். ஸோ பாம்பேயில் வந்து நைட்டு அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு லென்த்து டைலாக் பேசினார். ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து அதை மியூசிக் போட்டு கேட்கும்போது நல்ல என்ன வந்து ஒரு நல்ல டைரக்டர், ஒரு ஸ்டாண்டர்டான டைரக்டர் அப்படின்னு கொண்டு போகிற சீன் அது. அந்த சீன் வந்து என்னோட ஃபேவரட் சீன். விஜய் சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணார். நான் நினச்சதை விட நினச்ச சீன் வந்து அந்த சீன். ஆக்சுவலி நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் காப்பி வந்து பார்க்கும்போது நான் கூட இருக்க மாட்டேன். எப்பயுமே வந்து என்னால் வந்து எதுவுமே தோணிக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த எதுவுமே காலையே கேட்காது எனக்கு. அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசரில் வந்து மியூசிக் டைரக்டரில் யாரோ ஃபஸ்ட் காப்பி பார்க்குறாங்க அப்படின்னா நான் வந்து முடிவு வரைக்கும் போகவே மாட்டேன் அந்த பக்கமே. ஸோ அதனால் வெளியில் இருந்தேன். ஸோ வெளியில் வேறு ஒரு இன்டர்வியூவில் இருந்தேன். அப்போ வந்து ஏழுமே நான் என்னை மறக்கிறதுக்காக வேறு ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ அந்த இன்டர்வியூ முடிஞ்சு போகும்போது ஒரு மிஸ்கால் இருந்தது. மிஸ்காலில் முடிச்சுட்டு பார்த்துட்டு உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன். ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணோன்னா என் கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய படம், ஒரு பெருமைக்குரிய ஒரு படம் எனக்கு கொடுத்துருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். நிறைய சொன்னார். அதில் முக்கியமான வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ விஜய் சார் ஃபோன் பண்ணப்போ அவர் சொன்னார், ஆனால் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் சொன்னார். ஸோ அந்த மாதிரி படம் பார்த்துட்டு அவங்க 2 பேரோட இமீடியட் ரியாக்ஷன் வந்து அதுதான். அப்புறம் வந்து ஹாரிஸ் சார் 2 தடவை பார்த்துட்டாரு. அவர் மியூசிக் இல்லாமல் பார்த்தாரு, அப்புறம் மியூசிக்கோட அதோட பிரிண்ட் பார்த்தாரு, அப்புறம் கியூப் அதை விட குவாலிட்டியான இன்னொரு பிரிண்ட்டும் பார்த்தாரு. ஸோ படம் பார்த்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காரு. ஏன்னா யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டது வந்து விஜய் சார் வந்து படம் பார்த்தாருன்னா அதிகமாக ரியாக்ட் பண்ண மாட்டார், சைலண்டாக போயிடுவார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு இல்லாமல் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அது மாதிரி எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியனுக்கும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் விஜய் சார். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. அதனால் ஒரு மாஸ் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இருக்கிற ஹீரோங்கள்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கணும். விஜய் சாரை வச்சு கண்டிப்பாக பண்ணுவேன். பட் இப்போ வந்து இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹிந்திக்கு பண்ணுறேன். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது அதை விட பெட்டராக பண்ணணுங்கிற ஒரு சேலஞ்சிங் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக துப்பாக்கியோட ஒரு பெட்டர் ஸ்கிரிப்ட், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிற என்னையும் அவரையும் கொண்டு போகிற ஸ்கிரிப்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் தொடர்ந்து பண்ணுவேன். சந்தோஷம் சார் வந்து அவரே ஒரு டைரக்டர். இன்னும் சொல்ல போனால் வந்து மணி சாருக்கு விட்டு வேறு எளிமையும் பண்ணதில்லை. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பண்ணுவார், நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து நல்ல ஒரு ஒவ்வொரு படத்துலையும் நான் அவர் அப்ரோச் பண்ணுவேன். பட் ஒரு பிஸியாக இருப்பார். 2 படம் இருக்கும் 3 படம் இருக்குன்னு சொல்லுவார். சரி, அது உண்மையாக இருக்கும். சில டைமில் அவாய்ட் பண்ணுறதுக்கும் சொல்லுவார். ஸோ இந்த படம் கேட்கும்போது நான் வந்து ஒரு 2-3 தடவை சொல்லிட்டோமேன்றதுனால என்னமோ சரி ஸ்கிரிப்ட் கேட்குறேன் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி வந்து மணி சாரோட படம் வந்து இல்லாமல் அது வந்து ட்ராப் ஆச்சு அந்த படம். அதனால இமீடியட்டாக அவரோட டேட்டும் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இந்த படம் ஸ்கிரிப்ட் கேட்டோன்னு பண்ணுறேன்னு சொன்னார். அண்டர் ப்ரொடக்ஷனில் தான் அந்த ஏஎஸ்சிங்கிற வந்து ஒரு பெரிய அங்கீகாரம், முதல் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து அவர் கிடச்சிது. அது வந்து எங்கள் ஃபில்மோட டைட்டிலில் போகிறது எங்களுக்கு வந்து கூடுதலாக ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான பாம்பே, அதே சமயத்தில் பாம்பேயோட இன்னொரு பக்கம், 2 பக்கத்துக்கு 2 ஷேடு கொடுத்துருக்காரு அழகாக. ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் ஒர்க்கர். ஒரு கேமரா எடுத்து வைக்கிற லைட்டை தள்ளி வைக்கிற டைம் தான் ஆகும் அவர் லைட் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக வந்து லைட் பண்ணும்போது நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். ஏன்னா அந்த டைம் எடுப்பாங்க கேமராமேனு. லைட் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து அந்த ஷாட்டுக்கு உண்டான ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும்போது அவங்க லைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் சந்தோஷம் சார்கிட்ட மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி டைலாக் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் லைட் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கார். அதனால் என்னாச்சுன்னா வந்து நிறைய டைம் சேவ் ஆச்சு. நிறைய சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்தோம். ஸோ லைட்டு போகுதுங்கிற பயம் கிடையாது. 6 மணிக்கு உடனே பேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே நிறைய ஒர்க் எல்லாமே பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் முடிச்சிருக்கோம்.
உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சைல்ட்ஹுட் வந்து பயங்கரமான ரஜினி சார் ஃபேன். ஸ்கூல் டைம்லலாம் வந்து அந்த ரஜினி சார் கமல் சார் சண்டை பயங்கரமாக நடக்கும். அதில் உருண்டு சட்டையை பிடிச்சி அதே தான் வேலை எங்களுக்கு வந்து. ஸ்கூல் வாத்தியர் டீச்சர்ஸ் வரலைனாவே நான் ஸ்டாப்பாக வந்து அவங்க பண்ணுற கமிட்மெண்ட்டு, அவங்க நடித்ததை கேலி பண்ணுறது, இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு எங்களுக்குள்ள. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து நான் ஒரு பயங்கரமான ரஜினி சாரை ஃபேனாக இருந்தேன். ஒரு இடத்துக்கு மேலே சினிமா வந்து ஒரு நம்மளே ஒரு தொழிலை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சினிமாவுக்கு எவ்வளோ தூரம் புதுமை பண்ணியிருக்காரு அப்படின்னு கமல் சார் நினச்சி பார்க்கும்போது எனக்கு பயங்கர பிரமிப்பு வந்தது. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வந்து ஒரு கல்யாண ராமன் வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படி பல்லு எப்படி இருந்துச்சு, எப்படி பல்லு எடுத்துட்டு என்ன வேற மாதிரி இருக்காரு, எப்படி இது கல்யாண ராமன்ல வந்து ஒரு ஸ்கூல் பையனா நான் பார்த்து பிரமிப்பு. இன்னைக்கு நான் ஒரு 7 படம் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பிரமிப்பு அப்படியே இருக்கு. அந்த அவர் மேலே போய்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே இருக்கும், ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ரசிகனா அவரை பார்த்து வாய்ப்புல இருந்து நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து ரஜினி சாரோட மாசு, கமல் சாரோட ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட்டிவிட்டி, அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே கமல் சாரை வந்து நிறைய தடவை ஃபங்க்ஷன்ஸ்லாம் மீட் பண்ணும்போது எனக்கு வார்த்தையே வராது, ரொம்ப பயமாக இருக்கும் அவர் முன்னாடி. அதனால வந்து எனக்கு கமல் சார் வச்சு தொடர்புன்றது ஃபஸ்ட்டு பயமாக இருக்குது எனக்கு. உண்மையிலே ஓப்பனாக சொல்லலாம் ஒருவேளை வந்து அந்த மாதிரி இப்போ ஒரு சேலஞ்ச் என்னன்னா ஒரு எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், நம்ம ஒரு பெஸ்ட் ஃபில்மாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. கமல் சார்கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாயகனோட ஒரு பெட்டர் ஃபில்மோ இல்லை இந்தியனோட ஒரு பெட்டர் ஃபில்ம், 16 வயதில் விட ஒரு பெட்டர் ஃபில்ம், இந்த சலங்கை ஒளி அப்படின்னு எல்லா டைரக்டருக்கும் 3ஆம் பேர் எல்லா டைரக்டரோட பெஸ்ட் ஃபில்ம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் காமனாக ஒரே ஒரு விஷயம் இருக்கும், அதில் ஹீரோ கமல் சாராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ தடைகள் இருக்குது, நமக்கு இவ்வளோ மலைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட பெட்டர் ஃபில்ம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக கமல் சாரை வச்சு பண்ணுவேன். ரஜினி சாரை வச்சும் பயங்கரமான மாசு, அவரோட சாதனைகளை மிஞ்சுற அளவுக்கு பண்ணணும். 2 பெரிய சாதனையாளர்கள். அந்த சாதனைகளை விட அதிகபட்சமாக நமக்கு இருக்கணும்னு நினைப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கிடைக்கும்போது அவங்கள வச்சு பண்ணுறது என்னோட ஒரு பாக்கியமான சூழ்நிலை. பொதுவாக என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே ஒரு தெருக்கூத்தாகட்டும் இல்லை வந்து ஒரு திருவிழாவாகட்டும் எப்பயுமே வந்து ஒரு மனிதர்களை ஒற்றுமையாக்குவது, ஒரு அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கூட்டமாக இருந்து சந்தோஷப்படுறது தான். அதனால தான் நிலாச்சோறுன்னு சொல்லி அந்த காலத்துலேயே வெளியில் போய் எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிடுவாங்க. ஸோ எப்பயுமே கூட்டமாக இருக்கிறது, மக்கள் ஒன்றா இருக்கிறதுங்கிற சந்தோஷமே தனி தான். அதனால தான் மக்கள் வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் தேட்டரில் போய் படம் பார்க்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோதான் பாக்கெட்டில் நம்ம வந்து ஒரு விநாயகர் இருந்தாலுமே கூட வீட்டில் விநாயகர் படமாக வச்சு கும்பிட்டாலும் கூட ஒரு ஊருக்கு போய் உச்சி பிள்ளையார் திருச்சியில் போய் சாமி கும்பிட்றோம், பிள்ளையார் ஒரு பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலுமே கூட நம்ம போய் திருப்பதியில் போய் நடந்து போய் அவ்வளோ போய் பார்க்குறோம். ஸோ எப்பயுமே அந்த கூட்டமாக போய் அந்த இடத்துல போய் மற்றவர்களோடு சேர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோட சந்தோஷமே வேறு தான். அதனால கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.